ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ஸ் மோட்டிவ். வாழ்க்கையை மாற்றும் 10 பழக்கங்கள். நாம் இன்று இருக்கும் நிலை நேற்று நாம் கொண்டிருந்த பழக்கங்களின் விளைவு. நாம் நாளை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்பது இன்று நாம் உருவாக்கும் பழக்கங்களை பொறுத்தது. திறமை மட்டும் ஒருவரை வெற்றியாளராக்காது. நல்ல பழக்கங்கள் தான் நீண்ட கால வெற்றியை உருவாக்குகின்றன. 1. அதிகாலையில் எழும் பழக்கம். அதிகாலையில் எழும்புபவர்கள் மனதளவில் தெளிவாகவும் உடலளவில் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். அதிகாலை நேரம் திட்டமிடவும், ஜெபிக்கவும், படிக்கவும், உடற்பயிற்சி செய்யவும் சிறந்த நேரமாகும். காலையை வென்றவன் நாளையை வெல்லுவான். 2. தினமும் புதியதை கற்றுக்கொள்ளும் பழக்கம். ஒரு புத்தகத்தில் சில பக்கங்களையாவது படியுங்கள். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றல் நிற்கும் இடத்தில் வளர்ச்சியும் நின்றுவிடும். ஒவ்வொரு நாளும் சிறியதளவு முன்னேற்றம் கூட ஒரு வருடத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். 3. நேரத்தை மதிக்கும் பழக்கம். நேரத்தை வீணாக்குவது வாழ்க்கையை வீணாக்குவதற்கு சமம். ஒரு நாளுக்கான திட்டத்தை முன்கூட்டியே எழுதுங்கள். முக்கியமான வேலைகளை முதலில் முடிக்க முயற்சியுங்கள். நேரத்தை நிர்வகிப்பவன் வாழ்க்கையையும் நிர்வகிக்கிறான். 4. உடல் நலத்தை கவனிக்கும் பழக்கம். சரியான உணவு, போதுமான தண்ணீர், தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம் ஆகியவை வெற்றிக்கான அடித்தளமாகும். ஆரோக்கியம் இல்லாத வெற்றி முழுமையான வெற்றி அல்ல. 5. நேர்மையாக சிந்திக்கும் பழக்கம். பிரச்சனைகளை பார்க்காமல் அதற்கான தீர்வை தேடுங்கள். ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு பாடம் இருக்கிறது. நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களையும், நல்ல செயல்கள் நல்ல வாழ்க்கையையும் உருவாக்குகின்றன. 6. நன்றியுணர்வுடன் வாழும் பழக்கம். உங்களிடம் இல்லாததை எண்ணி வருந்தாதீர்கள். உங்களிடம் இருப்பதற்காக நன்றி செல்லுங்கள். நன்றியுணர்வு மன நிம்மதியை அளிக்கிறது. நன்றி சொல்லும் இதயம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். 7. ஒழுக்கத்தை பின்பற்றும் பழக்கம். மனம் விரும்பும் போது மட்டும் செயல்படுவது ஒழுக்கமல்ல. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வதே ஒழுக்கம். ஒழுக்கம் தற்காலிக சிரமத்தை தரும். ஒழுக்கமின்மை நிரந்தர வருத்தத்தை தரும். 8. நல்லவர்களுடன் பழகும் பழக்கம். உங்களை ஊக்கப்படுத்தும் நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். நல்ல சூழல் நல்ல குணத்தை உருவாக்கும். நீங்கள் அதிக நேரம் செலவிடும் மனிதர்களைப் போலவே மெதுவாக மாறத் தொடங்குவீர்கள். 9. உதவி செய்யும் பழக்கம். பெரிய உதவி செய்ய முடியாவிட்டாலும் சிறிய உதவி செய்யுங்கள். ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். கடைசியாக, ஒருபோதும் கைவிடாத பழக்கம். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். தொடர்ந்து முயற்சி செய்பவர்களே வெற்றியை அடைகிறார்கள். வெற்றி என்பது விழாமல் இருப்பதல்ல, விழுந்தாலும் மீண்டும் எழுவதுதான். உங்களுக்கு ஒரு சிறு கதையை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சிறிய கிராமத்தில் 2 விவசாயிகள் இருந்தனர். இருவரும் ஒரே அளவிலான நிலத்தை வைத்திருந்தனர். முதல் விவசாயி மழை வந்த பிறகு உழைப்பேன் என்று காத்திருந்தார். 2வது விவசாயி தினமும் காலையில் எழுந்து தனது நிலத்தை உழுதார், கற்றைகளை அகற்றினார். தண்ணீர் இல்லாத நாட்களிலும் நிலத்தை தயார் செய்து வைத்தார். சில வாரங்களுக்கு பிறகு மழை பெய்தது. தயாராக இருந்த நிலத்தில் விதைகள் உடனே முளைத்தன. சில மாதங்களில் அந்த விவசாயி நல்ல அறுவடையை பெற்றார். ஆனால் முதல் விவசாயி அப்போதுதான் நிலத்தை தயார் செய்ய ஆரம்பித்தார். விதைப்பும் தாமதமானது, அறுவடையும் குறைந்தது. அப்பொழுது முதல் விவசாயி கேட்டார், உன் ரகசியம் என்ன? 2வது விவசாயி சிரித்து கொண்டே சொன்னார், மழை என் வெற்றியை உருவாக்கவில்லை. நான் தினமும் கடைபிடித்த நல்ல பழக்கங்கள் தான் என் வெற்றியை உருவாக்கின. வெற்றி ஒரு நாளில் வருவதில்லை, அது ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்கும் நல்ல பழக்கங்களின் அறுவடை. நல்ல வாழ்க்கையை உருவாக்க பெரிய அதிசயம் தேவையில்லை, நல்ல பழக்கங்கள் போதும். இன்று ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்குங்கள். நாளை இன்னொரு நல்ல பழக்கத்தை சேருங்கள். ஒரு வருடம் கழித்து உங்கள் வாழ்க்கையே மாறியிருக்கும். உங்கள் எதிர்காலம் உங்கள் கனவுகளில் அல்ல, உங்கள் தினசரி பழக்கங்கள் தான் உருவாகிறது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.